புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது மிகவும் மதிப்பு கொண்டவர் என்.டி. ராமாராவ். இருவருக்கும் பல ஒற்றுமைகள் உண்டு. இரண்டு பேரும் தங்கள் மொழி பட உலகில் சூப்பர் ஸ்டார்களாக விளங்கியவர்கள். இருவரும் அரசியலில் ஈடுபட்டு தனி கட்சி தொடங்கி மக்களின் அமோக ஆதரவுடன் முதலமைச்சராகவும் ஆனவர்கள். இருவருமே மூன்றெழுத்தால் அழைக்கப்படுபவர்கள். எம்ஜிஆர் என்.டி.ஆர் என்று அழைக்கும் போது எழும் சப்தம் கூட ஏறத்தாழ ஒரே மாதிரி இருக்கும். தமிழில் எம்ஜிஆர் நடித்த பல ரீமேக் படங்கள் தெலுங்கில் என்.டி. ராமாராவ் நடித்தவை. ராமாராவ் நடித்த ராமுடு பீமுடு படம் தான் தமிழில் எங்க வீட்டு பிள்ளையானது. 7 சென்டர்களில் வெள்ளி விழா கொண்டாடி புதிய சாதனை படைத்தது. எம்ஜிஆர் திரையுலகை விட்டு விலகும் வரை எங்க வீட்டு பிள்ளையின் சாதனை முறியடிக்கப்படவில்லை. எம்ஜிஆர் மீது என்.டி. ராமாராவ் வைத்திருந்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். எம்ஜிஆரை வைத்து குமரி கோட்டம், உழைக்கும் கரங்கள் படங்களை எடுத்தவர் கோவை செழியன். அதிமுகவில் இருந்தவர். அவரை முதலாளி என்று செல்லமாக அழைப்பார் எம்ஜிஆர். கோவை செழியன் தெலுங்கிலும் படங்களை தயாரித்துள்ளார். தெலுங்கில் என்.டி. ராமாராவை வைத்து படம் தயாரிக்க விரும்பினார். ராமாராவ் அப்போது மிகவும் பிஸியாக இருந்த நேரம். அவருடன் கோவை செழியனுக்கு நெருக்கமும் கிடையாது. தான் தயாரிக்க இருக்கும் படத்துக்கு திடீரென்று கால்ஷீட் கேட்டால் ராமாராவ் கொடுப்பாரா என்று கோவை செழியனுக்கு சந்தேகம். அதனால் எம்ஜிஆரை சந்தித்து என்.டி. ராமாராவை வைத்து படம் தயாரிக்க விரும்பும் தனது எண்ணத்தை கூறி அதற்கு உதவ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உடனே ராமாராவுடன் தொடர்பு கொண்டு எம்ஜிஆர் பேசிவிட்டு பட தயாரிப்பு சம்பந்தமாக ராமாராவை சென்று சந்திக்கும்படி செழியனிடம் கோரினார். அதன்படி ஹைதராபாத் சென்று ராமாராவை சந்தித்தார் செழியன். எம்ஜிஆர் சொல்லி வந்திருக்கிறேன், உங்களை வைத்து படம் எடுக்க என்று செழியன் சொல்லி முடிக்கும் முன்பே சிரித்துக்கொண்டே அவரை கை அமர்த்தி விட்டு என்.டி. ராமாராவ் கேட்ட கேள்வி ஷூட்டிங் எப்போ வச்சுக்கலாம் என்பதுதான். எம்ஜிஆருக்கு என்.டி. ராமாராவ் கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்கும் இது ஒரு சான்று. என்.டி. ராமாராவ் தனி கட்சி தொடங்கி முதல்வராகும் முன்பே தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை பிடித்து முதல்வராகிவிட்டார். அவரது பாணியில் தானும் தனி கட்சி தொடங்க முடிவு செய்தார் ராமாராவ். தனக்கு முன்னோடியாக விளங்கும் எம்ஜிஆரிடம் ஆலோசனையும் ஆசையும் கேட்பதற்காக சென்னை வந்து எம்ஜிஆரை சந்தித்தார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்த எம்ஜிஆர், கட்சிக்கு என்ன பெயர் வைக்க போறீங்க என கேட்டார். தெலுங்கு ராஜ்யம் என்ற ராமாராவ் பதில் சொன்னதும் எம்ஜிஆர், ராஜ்யம் வேண்டாம், தெலுங்கு தேசம் என்ற பெயர் சூட்டுங்கள், பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார். அதை ராமாராவ் ஏற்றுக்கொண்டார். எம்ஜிஆர் எனக்கு வழிகாட்டி, அண்ணனை போன்றவர். அவரை பின்பற்றிய அரசியலுக்கு வந்தேன் என்று அறிவித்த ராமாராவ் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கினார். தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரங்களில் திறந்த வேனில் சென்று பிரச்சாரம் செய்யும் பாணியை முதலில் ஏற்படுத்தியவர் எம்ஜிஆர் தான். அவரை போலவே ஆந்திராவிலும் திறந்த வேனில் சென்று சூறாவளி பிரச்சாரம் செய்த ராமாராவ் மகத்தான வெற்றி பெற்று ஆட்சியையும் பிடித்தார். எம்ஜிஆரிடம் ஆசி பெறுவதற்காக மீண்டும் சென்னை வந்து அவரை சந்தித்து மாலை அணிவித்து வாழ்த்து பெற்றார். எம்ஜிஆரும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு ராமாராவுக்கும் அவருடன் வந்தவர்களுக்கும் தனது வீட்டில் தடபுடல் விருந்தளித்தார். எம்ஜிஆர் எதையுமே நுணுக்கமாகவும் தீர்க்க தரிசனத்தோடும் சிந்திக்கக்கூடியவர். விருந்தின் போதே சென்னை நகரின் தண்ணீர் பிரச்சனையையும் ஆந்திராவில் கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டால் பிரச்சனையை தீர்க்கலாம் என்றும் ராமாராவிடம் கூறினார். எம்ஜிஆர் சொன்னால் ராமாராவிடம் மறுப்பேது. அதன் தொடர்ச்சியாக உருவானதுதான் சென்னைக்கு தண்ணீர் வழங்கும் தெலுங்கு கங்கை திட்டம். 1983ஆம் ஆண்டு ஜனவரியில் ஆந்திர முதல்வராக ராமாராவ் பதவியேற்றார். அடுத்த 4 மாதங்களில் தெலுங்கு கங்கை திட்டம் தொடக்க விழா நடந்தது. 1983ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி சென்னையில் நடந்த பிரம்மாண்டமான தெலுங்கு கங்கை திட்ட தொடக்க விழாவில் பிரதமர் இந்திரா காந்தி கலந்து கொண்டார். திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசின் பங்கில் முதல் தவணைக்கான காசோலையை இந்திரா காந்தி மூலம் ராமாராவிடம் கொடுக்க செய்தார் எம்ஜிஆர். 1987ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மறைந்த போது என்.டி. ராமாராவ் சென்னை வந்து கலங்கிய கண்களுடன் அஞ்சலி செலுத்தினார். அப்போது அவர் சொன்ன வார்த்தைகள், எம்ஜிஆர் மறைவின் மூலம் எனது குருநாதரை இழந்துவிட்டேன் என்பதுதான். எம்ஜிஆர் பற்றி பொதுவாக ஒரு விமர்சனம் உண்டு. அவர் நல்லவர், மனிதாபிமானம் மிக்கவர் என்றாலும் அரசு நிர்வாகத்தில் அவர் அத்தனை சிறப்பாக செயல்படவில்லை என்று கூறப்படுவது உண்டு. ஆனால் முதல்வராக இருந்தபோது நிர்வாகத்தில் எவ்வளவோ சிக்கலான விவகாரங்களுக்கும் உணர்வுபூர்வமான பிரச்சனைகளுக்கும் தனக்கே உரிய மதிநுட்பத்தோடு காதும் வைத்தது போல கச்சிதமாக தீர்வு கண்டவர் எம்ஜிஆர். மேலே சொன்ன சம்பவம் அவர் நிர்வாக திறமைக்கு ஒரு சான்று. அதே போல கர்நாடகாவில் இதே போல இன்னொரு பிரச்சனையை எம்ஜிஆர் எப்படி அழகாக டீல் செய்தார் என அறிந்தால் நம்மால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் காவிரி பிரச்சனை இன்று நேற்றல்ல, காலமாக இருந்து வரும் ஒன்று.
தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சையில் குறுவை பயிரிடும் போதுதான் வழக்கமாக காவிரி தண்ணீர் பிரச்சனை தலை தூக்கும். குறுவை பெயருக்கேற்றபடி குறுகிய கால பெயர். எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும் போதும் தண்ணீர் இல்லாமல் குறுவை கருகும் அபாயம் ஏற்பட்டது. அப்போது கர்நாடகா முதல்வராக இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டே உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தார். அவருடன் எம்ஜிஆர் உடனடியாக பேச முடியாத நிலை. அந்த நேரத்தில் கர்நாடகாவில் கல்வி அமைச்சராக இருந்தவர் ரகுபதி. எம்ஜிஆருக்கு நெருங்கிய நண்பர். ரகுபதியின் தாயார் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். ஒரு நாள் காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் பெங்களூருக்கு முதல்வர் எம்ஜிஆர் புறப்பட்டார். அவருடன் 2 அதிகாரிகள் மட்டுமே சென்றனர். பெங்களூர் சென்ற எம்ஜிஆர் கர்நாடக அமைச்சர் ரகுபதியை தொடர்பு கொண்டு விமான நிலையத்துக்கு வர சொன்னார். எம்ஜிஆரின் திடீர் வருகையும் தன்னை வர சொல்வதன் காரணமும் புரியாமல் பரபரப்புடன் பெங்களூர் விமான நிலையத்துக்கு வந்த ரகுபதி எம்ஜிஆரை வரவேற்றார். தன்னுடன் வந்த தமிழக அதிகாரிகளை அரசு காரில் செல்லும்படி சொல்லிவிட்டு எம்ஜிஆர் மட்டும் ரகுபதியின் காரில் ஏறிக்கொண்டார். நேராக ரகுபதியின் வீட்டுக்கே காரை விடச் சொன்னார். ரகுபதியுடன் சாதாரணமாக பேசிக்கொண்டு வந்தாரே தவிர விவரம் எதுவும் சொல்லவில்லை. அது காலை நேரம். தங்கள் வீட்டுக்கு வந்த எம்ஜிஆரை கண்ட ரகுபதியின் தாய் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசரித்து சிற்றுண்டி பரிமாறினார். எம்ஜிஆர் சாப்பிட்டு முடித்தார். சாப்பாட்டின் போதும் சரி, சாப்பிட்டு முடித்த பிறகும் சரி, அருகே வைக்கப்பட்டிருந்த தண்ணீரை எம்ஜிஆர் குடிக்கவே இல்லை. ஏன் தண்ணீரை குடிக்கவே இல்லை, வேண்டாமா என்று ரகுபதியின் தாய் கேட்டார். அந்த வார்த்தையை எம்ஜிஆர் கெட்டியாக பிடித்து கொண்டார். ரகுபதியை பார்த்து சிரித்து கொண்டே, தண்ணீர் வேண்டும் தான், ஆனால் உங்கள் மகன் கொடுக்க மாட்டேன் என்கிறாரே அம்மா, அப்புறம் நான் எப்படி தண்ணீர் குடிப்பது என்று கேட்டார். ரகுபதிக்கு பொறி தட்டியது. எம்ஜிஆர் தனியாக வந்த நோக்கத்தை புரிந்து கொண்டார். தன் கையாலே எம்ஜிஆருக்கு தண்ணீர் கொடுத்து உபசரித்ததுடன் காரியத்தில் இறங்கினார். முன்னாள் பிரதமர் தேவகவுடா தான் அப்போது கர்நாடகாவின் பொதுப்பணித்துறை அமைச்சர். அவருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்த ரகுபதி உடனடியாக வரச் சொன்னார். அங்கிருந்து மூவரும் மருத்துவமனையில் இருந்த ராமகிருஷ்ண ஹெக்டேவை பார்க்க சென்றனர். அங்கே பிரச்சனை எப்படி சமாளிப்பது, கர்நாடகாவில் தண்ணீர் இருப்பு, இருக்கும் நீரை 2 மாநிலங்களுக்கும் பாதிக்காத வகையில் பகிர்ந்து கொள்வது ஆகியவை குறித்து சிறிது நேரத்தில் விவாதிக்கப்பட்டு தமிழகத்துக்கு விளம்பரம் இல்லாமல் தண்ணீர் விட முடிவு செய்யப்பட்டது. உடல்நலம் சரியில்லாமல் இருக்கும் ராமகிருஷ்ண ஹெக்டேவை எம்ஜிஆர் பார்த்து நலம் விசாரித்தார் என்றுதான் செய்திகள் வெளியானது. ஆனால் இந்த சந்திப்பின் நோக்கமே வேறு. சத்தமே இல்லாமல் தமிழகத்தின் கடைமடை பகுதிக்கு காவிரி தண்ணீரை எம்ஜிஆர் கொண்டு வந்து விட்டார். படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர், வியாபாரி, ஊழியர், அதிகாரிகள், விஐபிகள் என்று பல தளங்களிலும் எம்ஜிஆருக்கு ரசிகர்கள் உண்டு. இந்த பிரிவினரில் சதவீதம் மாறலாமே தவிர எல்லா தரப்பிலும் ரசிகர்களை எம்ஜிஆர் பெற்றிருந்தார். அந்த விஐபிகளில் ஒருவர் கர்நாடக முதல்வராக இருந்த குண்டு ராவ். தன்னை எம்ஜிஆர் ரசிகர் என்று பகிரங்கமாக அறிவித்தவர் அவர். எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி படத்தில் இடம்பெற்ற ஒன்றும் அறியாத பெண்ணோ பாடல் காட்சி கர்நாடகா மாநிலம் கூர்கில் உள்ள குண்டுராவுக்கு சொந்தமான விருந்தினர் மாளிகையில் தான் படமாக்கப்பட்டது. குண்டுராவிடம் ஒரு முறை எம்ஜிஆரே பேசி விளம்பரமே இல்லாமல் காவிரியில் தண்ணீர் விட செய்தார்.